வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, யூஜி டிஆர்பி பேப்பர் 1 இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து நிறைய ஆங்கிளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உரிய டெஸ்ட் கொஸ்டின் தான் இது. இந்த டெஸ்ட்டுக்குரிய டைம் டேபிள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதாவது ஏப்ரல் 4th ஜூன் 5th வரைக்கும் 70 days டைம் டேபிள் வந்து நான் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டைம் டேபிளோட லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த டைம் டேபிள் வந்து சயின்ஸ், சோசியல், தமிழ் இந்த 3 சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணுறதுக்கானக்குரிய டைம் டேபிள் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நோட்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய வீடியோ லிங்க்கில் அடுத்த நாள் டெஸ்ட்டுக்குரிய போர்ஷனோட நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். அந்த நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. சப்போஸ் புக்கில் இல்லாதவங்க அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த நோட்ஸை ஈஸியாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸும் கூட. ஓகேவா? இப்போ 6th ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸ் வந்து நேற்று நான் முடிஞ்சிருச்சு. சரி, அது அதான் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. இது டெஸ்ட்டு செகண்டுக்குரியது 6th செகண்ட் டேர்ம் சயின்ஸு. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் 6th தேர்ட் டேர்ம் சயின்ஸுக்குரிய நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸில் 6th மட்டும் சயின்ஸும் சோசியலும் கலந்து இருக்க மாதிரி இருக்கும். அதை சயின்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க, சயின்ஸ் போர்ஷனை மட்டும். ஓகேவா? நாளைக்கு 6th தேர்ட் டேர்ம் சயின்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, டெட் இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின்ஸ்லேருந்து நான் எடுத்திருப்பேன். மற்றபடி புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது புக் பேக்காக இருக்கட்டும், புக்கில் உள்ளே இருக்கிறதா இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், எல்லாமே கலந்து எடுத்திருப்பேன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ண போகலாமா? ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் டேஸ். ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், இவை அனைத்தும். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் டேஷ். சம் செகண்ட்ஸ் தரேன். நான் ஆன்சர் இப்போயே தொடர்ந்து நான் சொல்லிடுவேன். நீங்கள் டெஸ்ட்டு ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மார்க்கில் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இவை அனைத்தும். ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள் இது எல்லாமே இரத்த ஓட்ட மண்டலத்து மூலமாக கடத்தக்கூடிய பொருட்கள் தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2, மார்புக்குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு டேஸ். மார்புக்குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு. நுரையீரல், உதரவிதானம், இதயம், மூச்சுக்குழல். மார்புக்குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு. ஓகே, ஆன்சர் உதரவிதானம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அட்ரினல் சுரப்பியின் இருப்பிடம் டேஷ். இடுப்புக்குழி, மூளையின் அடிப்பகுதி, வயிற்றின் அடிப்பகுதி, சிறுநீரகத்தின் மேல். அட்ரினல் சுரப்பியின் இருப்பிடம் டேஷ். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நான் வந்து நோட்ஸில் கொடுத்துருக்கிறது இல்லாதது கூட இருக்கும். அதனால டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள், நோட்ஸையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் விடை சிறுநீரகத்தின் மேல். அட்ரினல் சுரப்பியோட இருப்பிடம் எங்கே இருக்குன்னா சிறுநீரகத்தோட மேற்பகுதியில் இருக்குது. 4, உடலை சமநிலையில் வைத்திருக்கும் உறுப்பு டேஸ். செவிகள், மூளை, கண்கள், தசைகள். உடலை சமநிலையில் வைத்திருக்கும் உறுப்பு டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் விடை செவிகள். 5, மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடிய அமைப்பு டேஷ். மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடிய அமைப்பு டேஷ். பெருமூளை, சிறுமூளை, தண்டுவடம், முகுளம். மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளால் இணைக்கக்கூடிய அமைப்பு டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் அதாவது தண்டுவடம் தான் மூளையை பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்குது. 6வது,
இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் டேஸ் கடத்தப்படுகிறது. ஆ ஆக்சிஜன், ஆ CO2, கார்பன் டை ஆக்சைடு, இ ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, இ இவற்றில் எதுவும் இல்லை. இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினால் டேஸ் கடத்தப்படுகிறது. ஓகே, இதுக்குரிய ஆன்சர் இ ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே தான் கடத்தப்படுது. 7th கொஸ்டின். உணவு குழாயின் நீளம் டேஸ். 12 மீட்டர், 21 மீட்டர், 9 மீட்டர், 13 மீட்டர். உணவு குழாயின் நீளம் டேஷ். ஓகே, இதற்குரிய ஆன்சர் விடை 9 மீட்டர். 8 எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கும் அமைப்பு டேஸ். இணைப்பு இழைகள், தசை நார்கள், குருத்தெலும்புகள், தமனிகளும் சிரைகளும். எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கும் அமைப்பு டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இணைப்பு இழைகள். இணைப்பு இழைகள் தான் எலும்புகளை எலும்புகளோடு இணைக்குது. 9வது கொஸ்டின். யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது. செல் சுவர், நியூக்ளியஸ், நுண்குமிழ்கள், பசுங்கணிகம். யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது டேஷ். ஓகே, இதற்குரிய ஆன்சர் நியூக்ளியஸ். 10 விலங்கு செல்லையும் தாவர செல்லையும் வேறுபடுத்தும் உறுப்பு டேஷ். கோல்கை உறுப்புகள், உட்கரு, சென்ட்ரியோல்கள், மைட்டோகாண்ட்ரியா. விலங்கு செல்லையும் தாவர செல்லையும் வேறுபடுத்தும் உறுப்பு டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் விடை சென்ட்ரியோல்கள். சென்ட்ரியோல்கள் தான் வேறுபடுத்துது. 11 யூகேரியாட்டிக் செல்களில் அடங்காதவை டேஷ். தாவர செல்கள், பூஞ்சைகள், ஆல்காக்கள், பாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்களில் அடங்காதவை டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் பாக்டீரியா. பாக்டீரியா தான் யூகேரியாட்டிக் செல்களில் அடங்காதது. 12வது கொஸ்டின். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உணவிற்கு நிறம் அளிக்கிறது, உணவிற்கு சுவை அளிக்கிறது, உணவிற்கு புரதத்தையும் தாது உப்புகளையும் அளிக்கிறது, உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்துவது ஏன்? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் விடை அதாவது உணவிற்கு புரதத்தையும் தாது உப்புகளையும் அளிக்கிறது. அதனால தான் நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க. சாரி, விடை உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. இதுதான் ஆன்சர். கிடையாது, உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. 13 காற்றிலுள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது. 1 நைட்ரஜன், 2 ஆக்சிஜன், 3 மந்த வாயுக்கள், 4 CO2. இதில் ஆப்ஷன் இதுதான். இது இந்த வாயுக்களில் எது இருக்குது அப்படின்றது தான். ஆப்ஷன் 1 மற்றும் 2, அதாவது 1 மற்றும் 3, 2 மற்றும் 4, 1 மற்றும் 4. இந்த வாயுக்களில் காற்றிலுள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 1 மற்றும் 4, அதாவது நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட கூடுதல் தான் காற்றின் 99% இயல்பாக மாறுது. 14வது கொஸ்டின். உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் காற்றில் டேஸை தவிர மற்ற வாயுக்களின் அளவுகளில் மாற்றம் ஏற்படும். உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் காற்றில் டேஸை தவிர, டேஸ் வாயுவை தவிர, அதாவது டேஸை தவிர மற்ற வாயுக்களின் அளவுகளில் மாற்றம் ஏற்படும். நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் நைட்ரஜன். நைட்ரஜனை தவிர மற்ற வாயுக்களோட அளவுகளில் மாற்றம் ஏற்படும். 15வது கொஸ்டின்.
ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம். அ வேதியியல் மாற்றம். ஆ விரும்பத்தகாத மாற்றம். இ மீளா மாற்றம். இ இயற்பியல் மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இ இயற்பியல் மாற்றம். 16 இதில் எது மின் கடத்தி அல்ல? அ தாமிரம். ஆ அலுமினியம். இ எபோனைட். இ புவி. இதில் எது மின் கடத்தி அல்ல? ஆன்சர் இ எபோனைட். எபோனைட் வந்து அறுதிர் கடத்தி, இது மின் கடத்தி வந்து வராது. ஆன்சர் வந்து இ எபோனைட். 17 ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதிலுள்ள மூலக்கூறுகள் டேஷ். அ லேசாக மாறும். ஆ ஆற்றலை இழக்கும். இ கடினமாக மாறும். இ வேகமாக நகரத் தொடங்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதிலுள்ள மூலக்கூறுகள் டேஷ். ஓகே, ஆன்சர் இ வேகமாக நகரத் தொடங்கும். 18வது கொஸ்டின். காற்றின் வெப்பநிலை டேஸ் முதல் டேஸ் அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. அண்ட் ஆப்ஷன் அ 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ். ஆ 10 முதல் 20 டிகிரி செல்சியஸ். இ 0 டிகிரி முதல் 10 டிகிரி செல்சியஸ். இ -10 முதல் +10 டிகிரி செல்சியஸ். காற்றின் வெப்பநிலை டேஸ் முதல் டேஸ் டிகிரி அளவில் இருக்கும்போது நமது உடல் குளிர்ச்சியை உணர்கிறது. ஓகே, இதற்குரிய ஆன்சர் விடை அ 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும்போது நமது உடல் குளிர்ச்சியை உணர்கிறது. 19வது கொஸ்டின். முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு டேஸ். அ சுவர் கடிகார மின்கலன். ஆ கைபேசி மின்கலன். இ மடிக்கணினி மின்கலன். இ அவசரகால விளக்கின் மின்கலன். முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு டேஷ். இதற்குரிய ஆன்சர் விடை அ சுவர் கடிகார மின்கலன் தான் முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு. இந்த முதன்மை மின்கலனை தான் திரும்ப அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணால் திரும்பி அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால சுவர் கடிகார மின்கலன் இதெல்லாம் என்ன செய்வோம், ஒரு தடவை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஒரு யூஸ் பண்ணிட்டு அதாவது திரும்ப ரீசார்ஜ் பண்ண முடியாதுன்றதுனால அது வந்து முதன்மை மின்கலன் சொல்கிறாங்க. ஓகே, 20வது கொஸ்டின். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ். அ இடமாற்றம். ஆ நிறமாற்றம். இ நிலை மாற்றம். இ இயைபு மாற்றம். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ். ஓகே, இதற்குரிய ஆன்சர் இ நிலை மாற்றம். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். ஓகே, இன்னைக்கு டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு நல்லா மார்க் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை மார்க்குன்றதுக்கு உங்களுக்கே தெரியும். நம்ம எவ்வளோ வந்து டஃபாக எவ்வளோ வந்து எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கூடிய மெத்தடு தான் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம். அதனால் டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நோட்ஸை படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இடையில விட்டுறாதீங்க. ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து 6th போர்ஷன், அதாவது நீங்கள் மேரீடாக இருந்தாலும் சரி, பசங்களாம் எக்ஸாம் முடியலை அப்படின்றவங்க 6th 7th தான் வரும். எக்ஸாம் முடித்த பிறகு நம்ம 8th கட் ஆஃப் போர்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து 6th சயின்ஸ்லாம் ஈஸியானது. இது 1 மணி நேரம் படித்தாலே போதும் அந்த நோட்ஸை. இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் 6th 3rd term சயின்ஸுக்குரிய வீடியோ லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதில் இருக்க சயின்ஸ் போர்ஷன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மேக்ஸுக்கு லாட் ஆஃப் மேத்ஸ் அப்படின்ற சேனல் வந்து என்னோட தான். அதில் நிறையா கான்செப்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க், அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. PDF டீட்டெயில்ஸ் இருக்குது. PDF வேணும்னா வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.